காரா பூந்தி காரமாக இருந்தால் தாங்க அழகு. நம்ம காரசாரமாக சாப்பிடுவோம். நம்ம குழந்தைங்களுக்கு காரமே இல்லாத மாதிரி இருந்தால் தான் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு வயசு குழந்தைங்களுக்கு இதை ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நம்ம ஸ்டைலில் காரா பூந்தி பார்க்கலாமா? ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு, 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அப்புறமா பேக்கிங் சோடா கொஞ்சம், அப்புறமா மிளகாத்தூள், உப்பு, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மோர் குடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மாவு பதத்துக்கு கலக்கிட்டு, அப்புறமா எண்ணெயை சூடு பண்ணி ஒரு ஆலாக்கரண்டிகள் இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிங்கன்னா காரா பூந்தி ரெடி. லைட்டாக செவந்தனமே எடுத்துருங்க. நான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கணுன்றனால நல்லா செவக்க விட்டு எடுத்தேன். இந்த மாதிரி வீட்டிலே காரா பூந்தி செஞ்சு கொடுக்கும்போது காரமும் கம்மியாக இருக்கும், உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை விட நம்மளும் அப்பப்போ நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து கருக்கு முறுக்குன்னு கொறிச்சிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.